டிக்டாக் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். எஃப்டிடிஹெச் பற்றி பேசி வருகிறோம் சார். அதாவது எஃப்டிடிஹெச் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே, இணைய பயன்பாட்டாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து டவுன்லோடு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியுமே. முன்னாடி ஒரு ஏதாவது புதுசாக ஒரு ஸ்பீடாக கூட அதிகமானால் கூட எவ்வளோ நேரத்தில் நமக்கு ஒரு படம் டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இந்த எஃப்டிடிஹெச் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு படத்தை எவ்வளோ சீக்கிரம் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் காப்பரை விட கம்பேர் பண்ணும்போது? ஒரு படம்ங்கிறது வந்து அதனுடைய கொள்ளளவு அதனுடைய கெப்பாசிட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 700லேருந்து 800 MB ஒரு படம். அந்த படத்தில் நார்மலாக ஒரு ப்ராட்பேண்ட் வீட்டில் வச்சுருக்காரு 512 kbpsல அவர் டவுன்லோடு பண்ணணுன்னா 3 மணி நேரம் ஆகும். அதே அவர் 2 MB வச்சுருந்தாருன்னா அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். சரி, அவர் 8 MB அவருடைய பேண்ட்வித் ஒரு 8 MB இருந்ததுன்னா அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 12 நிமிடங்கள் ஆகும். ஆனால் எஃப்டிடிஹெச் பிளானில் ஒரு 20 MB 60 MB எல்லாம் ஆனால் மேக்ஸிமம் 5 நிமிடம் அல்லது 3 நிமிடத்துக்குள்ளே அந்த படத்தை வந்து அவர் டவுன்லோட் பண்ண முடியும். சார், இப்போ இந்த காப்பர் வந்து டேமேஜ் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய லாஸ் ஆகுது அப்படிலாம் சொன்னீங்க. ஃபைபர் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த டேமேஜ்லாம் எந்த அளவுக்கு குறையும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். காப்பரில் வந்து காப்பரும் ஃபைபரும் வந்து கிரவுண்டுக்குள்ளே தான் புதைச்சி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைபர்லேயும் வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் ஃபைபர் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ரூட்டுன்னு இன்னொரு ஃபைபர் வேறு தெரு வழியாவோ இல்லை வேறு ஒரு ரூட் வழியாவோ கொண்டு வந்தான்னா இது கட்டானா கூட அந்த ஃபைபரில் அது ஒர்க் பண்ணும். ஆனால் காப்பரில் வந்து ஆல்டர்னேட் ரூட் காப்பர்னு ஒரு ப்ரொவிஷன் இல்லை. அந்த காப்பர் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அந்த காப்பரை அட்டன் பண்ணி முடித்து ஜாயிண்ட் அடித்து த்ரூ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சர்வீஸே ரெஸ்டோர் ஆகும். இதில் அப்படி இல்லை. ஆல்டர்னேட் ரூட்டில் வந்து ஃபைபர் இருக்கும்போது அந்த ஃபைபர் இதில் எடுத்துக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எப்படின்னா அதனுடைய பேண்ட்வித் வந்து ஏ ரிங் அண்ட் பி ரிங்னு 2 இருக்குது. ஒன்றில் கட்டாச்சுன்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக. ஒரு காலர் லைனில் இருக்காரு சார், சென்னையிலேருந்து தியாகராஜன் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் தான் இருக்கேன். உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம் சார். மேடம், இப்போ எஃப்டிடிஹெச் தான் இட்ஸ் ஈக்குவல் டு 4G இல்லை அதுக்கும் மேலேயா மேடம் இது? சார், இது வந்து 4G இது ஈக்குவல் டு 4G இல்லை அதுக்கும் மேலேயான்னு கேட்குறாங்க சார். 4G உடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஒரு 20 Mbps அப்படின்னு சொல்லலாம் 4G. அந்த 4G வந்து வயர்லெஸ். பட் எஃப்டிடிஹெச்ங்கிறது வந்து ஃபைபரில் வந்து அன்லிமிட்டட் பேண்ட்வித். நீங்கள் ஒரு ஜிபி வேணும்னா கூட அந்த ஜிபி பேண்ட்வித் கிடைக்கும். ஆனால் அந்த 4Gயில் வந்து மேக்ஸிமம் 20 MBக்கு மேலே உங்களால் நாளைக்கே வந்து 20 MBயில் எனக்கு ஒரு 60 MB வேணும், ஒரு 80 MB வேணும், என்னோடய அத்தியாவசியம் அவ்வளோ இருக்குன்னு சொன்னால் கூட அது ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைபரில் வந்து 20 பண்ணலாம், 60 80 மேக்ஸிமம் 1Gயும் நீங்கள் எடுத்துக்கலாம். சார், ட்விட்டரில் கூட ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், 3Gக்கும் இந்த 4Gக்கும் என்ன வித்தியாசம், 3Gயே இன்னும் சரியாக ரீச் ஆகாத போது இந்த 4G எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த 4Gக்கும் இந்த எஃப்டிடிஹெச்க்கும் அதுக்கெலாம் என்ன சார் சம்மந்தம், இல்லை வித்தியாசம் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து மொபைலோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2G ப்ளஸ் 3G ப்ளஸ் 4Gன்னு போட்டு ஒவ்வொரு வாட் யூ கால் திஸ் எவாலுவேஷன், மொபைல் எவாலுவேஷன். ஸோ இப்போது 2Gன்னு பார்க்கும்போது அது வாய்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பயன்பாடு பண்ண, டேட்டா நெட்வொர்க்குக்காக அவ்வளவு இல்லை. மேக்ஸிமம் SMS நம்ம போட்டுட்ருக்கோம். 3Gன்னு வரும்போது டேட்டா பயன்பாட்டுக்கு அது இருக்குது. ஆனால் 3Gயில் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 14.4 MB மட்டும் நம்மளால் பண்ண முடியும் 3Gயில். இப்போ 4Gன்னு வரும்போது 4Gயில் மேக்ஸிமம் அவங்களால பண்ண முடியாது வந்து 20 Mbps. அதுக்கு மேலே 4Gயில் பண்ணணுன்னா அது பண்ண முடியாது. அதுக்கு இன்னொன்று வந்து LTEன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த LTE டெக்னாலஜியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு 60 Mbps மட்டும் பண்ண முடியும். ஆனால் LTE டெக்னாலஜி பண்ணும்போது அதனுடைய காஸ்ட் இஸ் வெரி ஹை. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டவருடைய காஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஹேண்ட்செட் காஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது மிக அதிகம். ஆனால் இந்த ஃபைபர்னு வரும்போது இது வந்து எக்கனாமிக்கல் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ். ரெண்டாவது ஃபைபரில் வரும்போது ஸ்கேலபிள். இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ONTயை நான் போட்டுட்டு போயிட்டேன் என்னென்னா, இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு 20 MB வாங்குறீங்க. 2 நாள் கழித்து உங்களுக்கு 20 MB இல்லை, உங்கள் வீட்டில் நிறைய பேர் பேரலாக வந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பேரலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான்னா அதுக்காக பிரத்யேகமாக ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. நார்மலாக 20 MBயை 60 MBயை ஒரு சாஃப்ட்வேர் கமாண்ட் கொடுத்தானா உங்களுக்கு 60 MBயில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 100 MBயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இது வேண்டாம், நான் 20 MBயை கம்மி பண்ணேன்னா அது 20 MBயை கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதியெல்லாம் இந்த ஃபைபரில் இருக்குது. வேறு இந்த ரேடியோவில் 2G 3G எல்லாம் கிடையாது. அது ரேடியோங்கிறது வந்து ஒன்லி வயர்லெஸ்.
இது வந்து ஃபைபர் வந்து அன்லிமிட்டட் பேண்ட்வித், குவாலிட்டி பேண்ட்வித் யூ கேன் கெட். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் ப்ரொவைடர் சைட்லேருந்து நீங்கள் சொன்னீங்க என்ன ஈஸியாக கொடுக்க முடியும், இங்கேருந்து ஒரு வாட்டி போட்டுட்டா போதும், அப்புறம் எவ்வளோ ஸ்பீட் வேணால் ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ அது சர்வீஸை எடுத்துக்கிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு அது வந்து செலவு கொடுக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இல்லை விலை வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஈஸியாக வந்து இதை தேடி போய் இதில் பரவாயில்ல நமக்கு வந்து காப்பர் விட இதுக்கே நம்ம போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு என்ன இதில் இருக்குது இன்னும் அந்த பணம் விஷயத்தில்? இன்றைக்கி வந்து பணம்ங்கிறத வந்து யாருமே பார்க்குறதில்ல. உண்மையாக சொல்ல போனான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பார்த்தா எல்லா டிக்கெட்டும் ஃபுல். அண்ட் ஃப்ளைட்டோட சார்ஜும் பார்த்தீங்கன்னா சார் ஒரு காலர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு அவர் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம இதை தொடர்ந்து பேசலாம் சார். தர்மபுரியிலேருந்து சின்னப்பன் சார், வணக்கம் சார். உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். வணக்கம் ஐயா, நாங்கள் தருமபுரி மாவட்டம் பொம்மடியிலிருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். ஆக்சுவலி எங்கள் ஏரியாவில் வந்து டெலிஃபோன் கனெக்ஷனே வெளியே நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். இந்த லைனில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் சார். நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம்ல, சர்வீஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது சர்வீஸை பொறுத்தவரையில் யாருக்கு அதிகமான ஸ்பீடோட அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த சர்வீஸ் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. இப்போ அந்த சர்வீஸ் எடுக்கும்போது அவங்களுடைய மோட்டோ என்னவாக இருக்கணும்னா ஹை ஸ்பீட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் பண்ணலாம். 512 போட்டாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், 2 MB போட்டாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், 60 MB போட்டாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்ன 512 போட்டால் ஒரு 2 மணி நேரம் வேலை பண்ண வேண்டியிருக்கும், 2 MB போட்டால் ½ அன் ஹவர், 60 போட்டானா இமீடியட்டாக வித்தின் செகண்டை பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனோ அல்லது ஒரு டிக்கெட் ரயில்வே டிக்கெட் புக்கிங் பண்ணும்போதோ பார்த்தா அவங்க ஸ்பீடு கம்மியாக இருந்ததுன்னா அது பாட்டுக்கு சுற்றிட்டே தான் இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு எதுவுமே வராது. அந்த மாதிரி அவங்களுடைய தேவையை பார்க்கும்போது அவங்க 20 MB 60 MB ஸ்பீடுங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக அவங்க பார்த்து எடுக்கும்போது இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் ப்ரைஸிங்கில் எல்லாமே வந்து த்ரோவே ப்ரைஸில் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 MB பேண்ட்வித்து இன்றைக்கி விலை பார்த்தீங்கன்னா 999 சார். அடுத்ததாக கடைசியாக நம்ம நோஃபன் பற்றி சொல்லுங்கள் சார். நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க், அந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்குங்கிறது வந்து இப்போ இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பாரத பிரதமர் தொடங்கி வச்ச திட்டம். மெயினாக இது சொன்னது வந்து டிஜிட்டல் இந்தியா கான்செப்டுக்காக. அவங்களையும் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா வேர்ல்டில் டிஜிட்டல் இந்தியாவில் அவங்களையும் ஒரு பார்ட்டாக சேர்த்திக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து OFC கனெக்டிவிட்டி இருக்குது, பிளாக்கில் OFC கனெக்டிவிட்டி இருக்குது. ஒவ்வொரு பிளாக்லேயும் கிட்டத்தட்ட 8 வில்லேஜ் இருக்குது. ஆனால் வில்லேஜுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டரில் மன்தன் திட்டம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பேங்கிங் ஹெல்த் செக்டர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் போய் சேரவே இல்லை. அவங்க அந்த திட்டத்தெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த வில்லேஜ்லேயே இந்த OFC வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும். ஹெல்த்து, பேங்கிங் எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே கிடைக்கும். அதுக்காக அவங்க போடப்பட்ட திட்டம். அது மொத்தமாக 2,50,000 வில்லேஜ் இருக்குது இந்தியா முழுக்க. அதை கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் லே பண்ண வேண்டியது கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோமீட்டர். அது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. நிச்சயமாக நகரத்தில் மட்டும் இல்லாமல் கிராமங்களிலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் ஆனால் கிராமத்தில் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் சார். எங்கள் அரங்கத்துக்கு வந்து FTTH பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயம் இன்றைக்கி வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் நேயர்களுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.